இன்று இந்த பூமியில் வந்து அவதரித்து இருக்கின்ற கல்கி பகவான் எப்பொழுது தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே ஆக வேண்டும் என்ற கட்டாய நிலைக்கு தள்ளப்படுவான் என்றால், கல்கியை மணந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த முப்பெரும் தேவியரின் அம்சமாகவே யுகங்கள் பலவாக இந்த பூமியிலே வந்து காத்திருக்கும் அந்த வைஷ்ணவி தேவியும் இன்று இந்த பூமியிலே பிறந்திருக்க, இதற்கு மேலும் தன்னால் இந்த பூமியில் தனித்திருக்க முடியாது என்ற நிலைக்கு என்று அந்த தேவி அவளின் மனநிலையும் வந்து சேர்கின்றதோ, அதன் பிறகே ரிஷிகள் முனிவர்களோடு சப்த கன்னியரும் சிரஞ்சீவிகள் 7 பேரும் புடைசூழ மும்மூர்த்திகளோடு முப்பெரும் தேவியரும் இந்த பூமியில் வந்து எழுந்தருள, நாணத்தோடு நாயகியும் வந்து நாயகனை கரம் பிடிக்கும் நிகழ்வாகப்பட்டதும் நடந்தேறும். இந்த நிகழ்வாகப்பட்டதே பலரும் அறியும்படியாகவே நடந்தேறினாலும் உலகம் முழுவதற்குமான அவனது வருகையாகப்பட்டதாக இதுவே அமைந்தும் விடாது. ஆப்பன் 8 அடி பாய்ந்தால் பிள்ளை 16 அடி பாய்வான் என்பது யாரிடத்தில் உண்மை என்று ஆகுமோ இல்லையோ, கல்கியிடத்தில் அது 100க்கு 100 உண்மை என்றே ஆகும். தனது தேவியை தவிர வேறு எவரையும் தன்னை நெருங்க விடாத மனோபாவம் கொண்டவனாகிய கல்கியை இப்பொழுது அந்த தேவியை நெருங்க பயமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்ற நிலையிலேதான் கல்கி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனை அடைந்தாக வேண்டும் என்பதற்காக அவனது தேவியே இந்த பூமிக்கு வந்து யுகங்கள் பலவாக தவம் இருந்து கொண்டிருக்கின்றாள் என்றால், மற்றவர்கள் அவனை நெருங்கி விடுவது என்பது எத்தனை பெரிய சாத்தியமற்ற ஒன்று என்பதை அறிவாளிகளே அறிந்து கொள்ள வேண்டும். காண கிடைக்காத கல்கியை கல்கியாக காண்பது என்பது சித்தர்கள் முனிவர்கள் தேவர்களுக்கும் கூட சாத்தியமற்ற ஒன்று என்பதே உண்மை என்றும் ஆகும். கல்கி தனது நடவடிக்கைகளுக்காக தனது அப்பனாகிய சிவனின் கருத்துக்களை கூட கேட்கும் மனோபாவம் அற்றவன் என்பதே உண்மை. முரண்டு பிடிக்கும் முக்கணான் கயறு அற்ற காளையாக திமிரி ஓடிக்கொண்டிருக்கின்ற மனித வர்க்கத்தை வழிமறித்து இப்பொழுதுதான் கல்கி தனது சாட்டையை சுழற்ற ஆரம்பித்து இருக்கின்றான். மனித வர்க்கம் நடத்தி கொண்டிருக்கும் அந்த ஜல்லிக்கட்டை வேடிக்கை பார்க்கும் மனித வர்க்கத்தை போன்று கல்கியின் அந்த ஆட்டத்தை சித்தர்கள் முனிவர்களோடு தேவாதி தேவர்களும் தெய்வங்களும் சேர்ந்து நின்றே வேடிக்கை பார்க்கவும் ஆரம்பித்து இருக்கின்றன. நவலோக பூலோகத்தின் யுக மாற்றத்திற்கான காப்பு கட்டும் நடந்தேறிவிட்டது, திருவிழாவும் தொடங்கிவிட்டது என்று பிரபஞ்சத்தின் ஜாதக கணக்கில் முன்னுரையும் எழுதப்பட்டு விட்டது.